ஓம் சாந்தி 2/4/2025. இன்னைக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரி தன்னுடைய கண்ணை கட்டிக்குவாங்க, தன்னுடைய கணவன் காணாத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவபாபா இந்த கலியுகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நாமளும் அதே மாதிரியே எல்லையில்லாத வைராகியம், இந்த சங்கம யுகம் முழுவதும் நம்மளுடைய சரீரம் விடுற வரைக்கும் இந்த கலியுகத்தோட எந்த ஒரு விஷயத்துலையும் மூழ்காமல் விலகி இருக்கணும். நாம் தூய்மையாகணும், நம்மளோட லட்சியம் இருக்குது, தூய்மையாகணும். நாம் முன்னேறும் கலையில் முன்னேறி போகிறனால முழு உலகுக்குமே நன்மை கிடைக்கிது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் கோவில்களில் பாடல் பாடுறாங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க. இது வரைக்கும் நாம் என்னெல்லாம் பக்தி செஞ்சோமோ எல்லா மதத்துலேயுமே எல்லாமே பக்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அரை கல்பமாக பக்தி செஞ்சுருக்கோம், பிற அரை கல்பம் வந்துட்டு ஞானம் நடக்குது. 84 பிறவிகள் எடுத்து பக்தி செஞ்சு கீழே வந்துட்டோம். இப்போ கடைசி பிறவியில் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறாங்க. ஒரு நொடியில் ஜீவன் முக்திங்கிற மாதிரி நமக்கு முழு ஞானமும் புரிஞ்சிடுது. நம்ம சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறோம். துவாபர யுகம் கலியுகம் முழுவதும் பக்தி நடக்குது, ராவண ராஜ்யம் நடக்குது. எல்லாருக்குள்ளேயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த விகாரங்கள் வந்துடுது. பிறகு இப்போது எல்லா விகாரங்களையும் விட்டுட்டு நம்ம தூய்மையாகிறோம். ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது. நமக்கு சத்கதி தரவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். சந்நியாசிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரியார் 10,000 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபமாக ராமர் பாலத்தோட அந்த கல்லை ஆராய்ச்சி செஞ்சுட்டு 7,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அநேக விதமான மனிதர்கள் வராங்க, அநேக விதமான தர்மங்கள் இருக்குது, அநேக விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பட் சத்யுகத்தில் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும், அதுவுமே அப்பா காமிச்ச வழி. அனைவரும் ஒருவரை ஆத்மான்னு பார்ப்பாங்க, அங்கே விகாரமே இருக்காது. அப்பா உலகத்தோட முதல் இடை கடையிடே ரகசியத்தை கூறுறாங்க. சிலருக்கு முரளி படிக்கும் பொழுது திடீர்னு தோணுமா, இவ்வளோ ரகசியங்கள் இதில் இருக்கா, ஏன் எனக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நான் 1936 இப்போ வரைக்கும் எல்லா ரகசியத்தையும் எல்லா முரளிலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். சில குழந்தைகளுக்கு தாரணை ஆகிறது இல்லை. எப்படி ஸ்கூலில் 1ஆம் வகுப்புலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிறகு கடைசியில் ஒரு குழந்தை வந்துட்டு வக்கீலாவோ டீச்சராகவோ ஆகுது. அதே மாதிரி நீங்கள் எப்போ பிரம்மா குமாரிகள் ஆனீங்களோ அப்பத்துலேருந்து இந்த ஞானத்தை படிக்கிறீங்க. உங்களோட தூய்மைக்கு தகுந்த மாதிரி, ஆத்ம பலத்துக்கு தகுந்த மாதிரி ஞானம் தாரணை ஆகுது. அப்போ தான் ஞானத்தின் விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருது அப்படிங்கிறாங்க. ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தூய்மையற்ற சரீரத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? யாராவது சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த சரீரத்தை விடணும்னு தோணுச்சுன்னா, அவ்வளோ வைராக்கியமாக இறைவனை நினச்சி நம்மளுடைய பாவக்கர்மங்கள்லாம் எரிச்சிட்டு ஆத்மாவை தூய்மை ஆக்கிட்டோம்னா ஆத்மா தானாகவே இந்த உடலை விட்டுட்டு போயிடும். அதுக்காக அதிகமாக முயற்சி பண்ண தேவையில்லை. எப்படி தூய்மையற்ற உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாக இருக்கோ அதே மாதிரி தூய்மையற்ற மனிதர்களும் இருக்காங்க. சத்தியுகத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் இருப்பாங்க, தூய்மையான மனிதர்களும் இருப்பாங்க. நம்ம அப்பாவை சொல்கிறோம், அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கார், ஞான கடலாக இருக்கார், அன்பு கடலாக இருக்கார், ஆனந்த கடலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அப்பாவுக்கு அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு உடல் இல்லாத காரணத்தினால ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அவரு தான் சத்தியுகத்தில் கிருஷ்ணராக பிறவி எடுக்கிறாரு. சத்தியுகத்தில் கிருஷ்ணர் இருப்பாங்க, லட்சுமி நாராயணன் ஆட்சி நடைபெறும். அங்கே வந்துட்டு சிவபாபா வரமாட்டாங்க, அவருக்குள்ளே பிரவேசமாகி ஞானத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான அவசியமே இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சங்கம யுகத்திற்கானது தான். இப்போ மட்டும்தான் கல்பத்தில் ஒரே ஒரு முறை சிவபாபா பிரம்மாவுடைய உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. பிறகு பிரம்மாவே கிருஷ்ணர் ஆகிறாங்க. சத்தியுகத்தில் கீதையை யாரும் படிக்கிறதில்ல, அங்கே ஒருவரை ஆத்மான்னு பார்ப்பாங்க. இப்போ இங்கே எடுக்கிற ஞானம் எல்லாருடைய ஆத்மாவிலையுமே பதிவாக இருக்கும். அங்கே பக்திக்கான விஷயமே இல்லை. இங்கே சத்தியுகம் திரேதாயுகம் முழுவதுமே ஞானம் மட்டும்தான்.
மகிழ்ச்சியான உலகம். துவாபர யுகம் கலியுகம் ஃபுல்லாக பக்தி, இங்கே ஞானமே கிடையாது. சிலர் நினச்சிக்கிறாங்க கீதையின் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது கிருஷ்ணருடைய மகிமையும் சிவபாபாவுடைய மகிமையும் தனித்தனியாக சொல்லுங்கள். சிவபாபா தான் இறைவன். அவர் பரந்தாமத்தில் செம்மண் உலகத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கார். அவருக்கு தனக்குன்னு ஒரு உடல் இல்லாதனால ஒருவருடைய உடலில் பிரவேசமாகி அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறாரு. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. இவர் தான் சத்தியுகத்தில் முதல் கிருஷ்ணராக ஆகிறாரு. மற்றவங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி வரிசை கிரமத்தில் சத்தியுகத்தில் பிறப்பு எடுப்பாங்க. அப்போ சிவபகவான் தான் இறைவன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பிரம்மா முயற்சி செய்து தன்னை தூய்மையான மனிதராக்கி கிருஷ்ணர் ஆகிறாரு. கிருஷ்ணர் வேறு, சிவபாபா வேறு. கீதையின் பகவான் சிவபாபா. சிலர் சிவன் மேலே உள்ள பைத்தியத்தினால தன்னையவே பலி கொடுக்குறாங்க. தீர்த்த யாத்திரை போகிறாங்க, உயிரையும் விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் மேலே பாசம் கொண்டவங்க கிருஷ்ணருக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்காங்க. கோயில்களில் போய் சாமி சிலைகளுக்கு முன்னாடி பலி கொடுக்குறாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சங்கம யுகத்தில் சிவபாபா கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற முழு விகாரங்கள் அனைத்தையும் பலி செஞ்சுட்டு தூய்மையாகிறோம். இதனுடைய நினைவாக தான் வந்துட்டு இப்போது பக்தி மார்க்கத்தில் எல்லா கோயில்லையும் போயிட்டு ஆடு மாடை பலி கொடுக்குறாங்க. பட் இதுவே மிகப்பெரிய பாவம். இது வந்துட்டு அசுர குணம் அப்படின்னு இறைவன் சொல்கிறாங்க. இதுவே வந்துட்டு இறைவன்கிட்ட இருந்து நம்மளை பக்கத்தில் போக விடாமல் தடுக்கிற மிகப்பெரிய எதிரியாகும் அப்படிங்கிறாங்க இறைவன். அப்போ எந்த வழி வந்துட்டு நட்பை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா இறைவன்கிட்ட ஸ்ரீமத் படி நடக்கிறது. பாபா முரளியில் என்னெல்லாம் சொல்கிறாரோ, எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் சொல்கிறாரோ அது படி நடந்தோம்னா நம்ம இறைவனுக்கு இதுதான் மிகப்பெரிய நட்பு அப்படிங்கிறாங்க இறைவன். மக்கள் இப்போவே ரொம்ப தமோ பிரதானமாயிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயுமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், விகாரங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பாவங்கள் நடக்குது. இன்னும் 40,000 வருடங்கள் இருப்போம் அப்படின்னா உலகத்துடைய நிலைமை எப்படி இருக்கும், மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்பா சொல்கிறாங்க, என்னைய நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், உங்களுடைய முகம் பிரகாசமாகும், ஆத்மா பிரகாசமாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இறைவனை நினைக்கிறத நிறுத்திட்டீங்களோ அல்லது ஏதாவது ஒரு தவறான காரியம் செஞ்சிட்டிங்களோ அந்த தூய்மை பிரகாசம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கிருஷ்ணர் அளிக்க முடியாது. இவர் பிரம்மா. இவருடைய 84வது பிறவியில் இறைவன் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. பிறகு முதல் நம்பரில் இவர் தான் கிருஷ்ணர் ஆகிறாரு. சத்தியுகத்தில் முதல்ல 9 லட்சம் பேர் இருப்பாங்க. வரிசை கிரமமாக அடுத்த ஆத்மாக்கள் பரந்தாமத்திலேருந்து வந்துட்டே இருப்பாங்க. முழுமையாக வந்துட்டு 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. அங்கே தாசதாசியர்கள் கூட இருக்காங்க. யார் நல்ல முயற்சியில் படிப்பில் முன்னேறி வராங்களோ அவங்க ராஜா ராணியாக இருப்பாங்க. அப்போது ராஜா ராணிக்கு வேலைக்காரங்களும் தேவையில்லையா? ஸோ தூய்மையாக இருந்துட்டோம். சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது நம்ம வேலைக்காரங்களாக போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ நினைவில் முக்கிய கவனம் வைக்கணும், முன்னேறணும், அலட்சியம் இருக்கக்கூடாது. அங்கே சத்தியுகத்தில் தங்கத்தில் செய்யப்பட்ட மாட மாளிகை இருக்கும். அது நார்மலாகவே பிரகாசம் செய்யக்கூடியது தானே. அதுக்கு எதுக்கும் பாலிஷ்லாம் போட தேவையில்ல. அதுதான் தங்க யுகம் பாரதம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த பாரதத்துக்கான மகிமை தான். இதுதான் வந்துட்டு பாரத கண்டம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. சிலர் 5-6 வருஷங்கள் பாபா ஞானத்தை எடுக்கிறாங்க, தூய்மையாக இருக்காங்க. திடீர்னு மாயா வந்துடுது, ஏதோ ஒரு தவறு செஞ்சிடுறாங்க, விகாரத்தில் விழுந்துடுறாங்க. திருப்பி எழுந்திரிச்சு அவங்க திருப்பியும் முன்னேறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அவங்களுக்கே ஒரு விதமான வெறுப்பு வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாக இருந்து கலியுகத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம நமக்கு கிடைச்சிருக்கிறதே இந்த கொஞ்சம் வருஷம்தான் இல்லையா, இப்போயாவது இறைவனை பிடிச்சிட்டோமேன்னு நினச்சிட்டு தூய்மையாக இருந்துட்டு அதில் வைராக்கியம் வச்சுட்டு இறைவனுடைய நினைவில் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா சொர்க்கத்தில் ராஜா ராணியாக ஆக போகிறோம்.
பாபா சொல்கிறாங்க, இப்போ ஒரு நேரு, காந்திஜி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஒவ்வொருத்தரும் புஸ்தகமாக எழுதுகிறாங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் தொடர்பில் யார் யாரெல்லாம் வந்தாங்க, கர்மத்தின் விதிப்படி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்களுடைய சுயசரிதத்தை நீங்களே திருப்பி பாருங்கள். அப்புறம் எந்த தருணத்தில் பாபா உங்களுக்கு கிடைச்சாரு, என்ன மிராக்கிள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை தான் இருக்கிறதுலையே மிக 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 அற்புதமான வாழ்க்கை. இறைவன் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இறைவனுடைய குழந்தை ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பக்தி மார்க்கத்தில் இறைவனை தேடி தேடி அலையிறாங்க, எவ்வளோ செலவு செய்கிறாங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா நம்மளை தேடி வந்து இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ இதெல்லாம் நினச்சி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும், தூய்மையாக இருக்கணும். பிரம்மா பாபாவை பக்தியில் வந்துட்டு 100 புஜங்கள் உடையவர், 1000 கைகளை உடையவராக காமிச்சிருப்பாங்க. தேவதைகளை கூட அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த தெய்வீக குணங்களை நாமளும் தாரணை செஞ்சுட்டு மற்றவங்களையும் தாரணை செய்ய வைக்கிறோம். நம்மளுடைய கரங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனுடைய நினைவார்த்தம் தான் அது. அடுத்து அப்பா சொல்கிறாங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க, ஞானம் சொல்கிறேங்கிற பேரில் தப்பும் தவறுமா எதையாவது சொல்லிடாதீங்க, அப்பா ஆஸ்தி இதை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லுங்கள், முரளி படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பான முரளி கொடுத்த பாப்தாதாவுக்கு இனிய காலை வணக்கம். ஓம் சாந்தி.